தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள். இதை அறியாத யோசேப்பு அவர்கள் கூடி வரும் முன்னே மரியாள் கர்ப்பவதியானாள் என்று அவளை சந்தேகப்பட்டு அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். இப்படி அவன் சிந்தித்து கொண்டிருக்கையில் அவன் ஜெபம் செய்து தூங்க சென்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டான். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தம். யோசேப்பு கர்த்தருடைய தூதனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு மனமாற்றம் அடைந்தான். தேவனுடைய குமாரனுக்கு அப்பாவாக இருப்பது இது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்பதை உணர்ந்த யோசேப்பு தேவனை துதித்து மகிமைப்படுத்தினான். துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே, துத்தியம் செய்வோம் உம்மை மாரசே. துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே, துத்தியம் செய்வோம் உம்மை மாரசே. தோற்றம் மாட்சிமைக்கே பரனே, துந்துமி மாட்சிமைக்கே பிதாவே. துத்தியம் செய்வோம் உம்மை மாரசே. சூதனே இறங்கும் புவியோர் கடனை சுமந்ததை தீர்த்த தூய செம்மறியே. சூதனே இறங்கும் புவியோர் கடனை சுமந்ததை தீர்த்த தூய செம்மறியே. சுத்தா ஜெபம் கேளும் பரன்வல தோழா ஜெபம் கேளும் கிறிஸ்தே. துதிக்கிறோம் உம்மை வல்ல பிதாவே, துத்தியம் செய்வோம் உம்மை மாரசே. நித்திய பிதாவின் மகிமையில் நீரே, நிமலவியினோடாளுகிறீரே. நித்திய பிதாவின் மகிமையில் நீரே, நிமலவியினோடாளுகிறீரே. நீதமே கார்ச்சனையே, உன்னத நேயர் கர்ச்சனையே. பின்பு தேவதூதன் சொன்னபடியே அவன் மரியாளை சேர்த்து கொண்டான். அவளை தன் முதற் பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் அவன் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட தீர்மானம் செய்தான்.